கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட எடுக்கவில்லை. அதற்குண்டான செயல்முறை அது செய்யல. அண்மை செய்தி. தஞ்சாவூரில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தஞ்சையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தற்பொழுது அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டமானது தஞ்சையில் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதேபோல் மேகதாது பிரச்சினையில் தாவேக அரசு மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளனர். தஞ்சையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அவர் தற்பொழுது உரையாற்றி வருகிற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தஞ்சையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு மெத்தனம் என குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சையில் இபிஎஸ் தலைமையில் தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு மெத்தன போக்காக செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தும் அதிமுக தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்திலும் புறநகர் மாவட்டம் மற்றும் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் பச்சை துண்டு அணிந்து தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை வஞ்சித்து வரும் தமிழக வெற்றி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அதேபோல் மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் காட்டி வருவதை கண்டித்தும் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு நீரை உரிய முறையில் பெறுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது அதிமுகவினர் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர், அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு அணி சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தற்போது தங்களுடைய எதிர்ப்பை கோஷங்கள் எழுப்பி தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள். சோலோமி, சுதன், என்னென்ன முடக்கங்கள் வைக்கப்படுகிறது? குறிப்பாக காவிரி நீர் விவகாரம், மேகதாது விவகாரம் தொடர்பாக பல்வேறு காரணங்களை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் என்னென்ன முடக்கங்கள் வைக்கப்படுகிறது? எத்தனை பேர் அங்கு கூடியிருக்கிறார்கள்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக சலோமி, குறிப்பாக தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த நாட்களிலிருந்து விவசாயிகளுக்கு அறிவித்தபடி பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வந்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது அண்மையில் நடைபெற்று வரக்கூடிய சட்டப்பேரவையிலும் கூட இது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மைய கருத்தாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி
தற்போது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாது மேகதாது பிரச்சனையில் தமிழக வெற்றி கழக அரசு மெத்தனம் காட்டி வருவதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது தற்போது காவிரியில் உரிய நீர் திறக்கப்படாததன் காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தமிழக வெற்றி கழக அரசு உரிய தீர்வு ஏற்படுத்தி தரவில்லை. தமிழகத்திற்கு தேவையான பங்கு நீரை பெற்று தருவதற்கு எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை என அரசை குற்றம் சாட்டி அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களும் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு அவர் கண்டன உரையையும் ஆற்றி வருகிறார். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்போது விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், விவசாயிகளின் நலனுக்காக அரசு மேற்கொள்ளாமல் வெட்டப்பட்ட அந்த பணிகளை குறித்து அவர்கள் எடுத்துரைத்து அவர்களுடைய கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சலோமி.